அண்ணா இப்போ கழுதைப்பால் குடித்தா என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அதில்? மஞ்சக்காமலை, வரக்காமலை, ஊதக்காமலை, குளுமை இதெல்லாம் ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி தான் எதை சாப்பிட்டாலும். கழுதைப்பால் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி தான். சரி, இப்போ வந்து எப்படி நான் கொடுக்குறீங்க? பாலாடை 200 கொடுக்குறோம். ஒரு பாலாடை 200. அப்போ ஒரு லிட்டர் எவ்வளோண்ணா வரும்? ஒரு லிட்டர் 7000 வரும். என்னண்ணா சொல்லுங்கள், 7000 7000 எங்கள் லோக்கல் வைக்கிறாங்க. சரி, பரவாயில்லண்ணா. இப்போ வந்து உங்ககிட்ட கழுது வந்து மொத்தம் எத்தனை லிட்டர்ண்ணா இருக்கும்? இங்கே இருக்கிற கழுதெல்லாம் ஒரு 1.5 லிட்டர் தான் இருக்கும். மொத்தம் எத்தனை கழுது இருக்குது? இங்கே பால் கழுது வந்து ஒரு 1, 2, 4 தான் இருக்குது பால் கழுது. அந்த 4 வந்து இப்போ எவ்வளோண்ணா கறக்கும்? ஒரு லிட்டர் கறக்கலாம். 1 லிட்டர் கறக்கலாம். சரிண்ணா, சூப்பர். அப்போ ஒரு நாளைக்கு 7000 சம்பாதிக்கிறீங்களா? 7000 சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு கிடைக்காமே இருக்கும். நம்ம நடக்கணும், நடதான் இது. எப்படியோ ஒரு நாளைக்கு நான் 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும் ரிட்டர்ன். அப்போ தான் 40 கிலோமீட்டர் வாங்கணும்ல. மக்கள் வாங்க மாட்டாங்க. இந்த ஊரில் வாங்கலாம், அந்த ஊர் போனது, அந்த ஊரில் வாங்கினா அந்த ஊர் அப்படியே போயிட்டே இருக்கணும் தான். ஆனால் வாங்குவாங்க. மக்களுக்கு இது மேலே அவேர்னஸ் இருக்கு. இருக்குது. நிறைய பேர் இதை தான் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் எங்களை தேடிட்டும் வருவாங்க. இருக்கிற இடத்துக்கு நாங்களே கொடுத்துருவோம். இந்த கழுது இப்போ எந்த மாவட்டத்தில் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க?